ஒரு பொய்யான அடையாளத்தை என்றைக்குமே நாம் சுமந்து வருகிறோம் இந்த சமுதாயத்துல. இந்த சமுதாயமும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. மிகைப்படுத்தி பேசுவாங்க. நம்மளுடைய வீட்டுல எது ஒன்று இல்லைனாலும் இல்ல என்று சொல்லி பழகாதேன்னு சொல்லுவாங்க. பொய்யே அங்கதான் தொடங்குது. 2 பேர் 3 பேர் இருக்கிற ஒரு கூடுகையை 3000 பேர் 4000 பேர் இருக்கிற கூடுகையை போல சித்தரிப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலை தானே சார், அந்த கம்பெனி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நாமளே அந்த கம்பெனியில ஒரு டெம்பரவரி ஸ்டாஃபா தான் இருப்போம். ஆனா மத்தவங்க கிட்ட எப்படி சொல்லுவான்னா, அந்த கம்பெனியே நம்மளது மாதிரி, அந்த கம்பெனி ஓனர் நம்ம கிட்ட கேட்காம எந்த வேலையும் செய்ய மாட்டாருன்ற மாதிரி பேசுவோம். ஒரு சின்ன ஏழை குடிசையில வாழ்ந்து கொண்டிருப்பவர் தன்னை பணக்காரனாக காட்டிக் கொள்வார். நல்ல பணம் படைத்த ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தன்னை ஏழையாக காட்டிக் கொள்வார். இயேசு கிறிஸ்து அவர்களை தயார்படுத்தும்படிக்காக விரும்பினார். அவர்களிடத்தில் இருந்த சில குறைகளை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டி, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள், சொல்லி பழகுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதமான உபவாச நாளிலே தேவ ஆவியானவர் உங்களோடு பேசும்படிக்காக இருதயத்தில் ஏவின ஒரு செய்தியின் தலைப்பு, காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியன் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரீஸ். இந்த செய்தி வேலைக்கான அடித்தளமான வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினதே தீமையினால் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, ஆமென். உள்ளதை உள்ளதென்று இல்லாததை இல்லாததென்று சொல்லுங்கள் என்று நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்த சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் போதித்தார். 6வது அதிகாரத்தின் அநேக காரியங்களை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக இந்த 5ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்குகிற காலகட்டத்துல அங்கிருந்த ஜனங்களிடத்துல பார்த்த சில காரியங்களை வெளிப்படுத்தி, முதலாவது தேவனுடைய அபிஷேகத்தையோ ஞானஸ்நானத்தையோ வரங்களையோ கிருபைகளையோ இல்லை தேவனுடைய பரலோகத்தின் ரகசியங்களையோ அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அவர்களை தயார்படுத்தும்படிக்காக விரும்பினார். அவர்களிடத்தில் இருந்த சில குறைகளை இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டி அவர் இந்த வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். என்ன வார்த்தை? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள், சொல்லி பழகுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகைப்படுத்தி பேசுகிறவர்கள், அந்த பேசுகிற பழக்கம் உண்டு. மிகைப்படுத்தி பேசுவாங்க. 2 பேர் 3 பேர் இருக்கிற ஒரு கூடுகையை 3000 பேர் 4000 பேர் இருக்கிற கூடுகையை போல சித்தரிப்பாங்க. ஒரு சின்ன ஏழை குடிசையில வாழ்ந்து கொண்டிருப்பவர் தன்னை பணக்காரனாக காட்டிக் கொள்வார். நல்ல பணம் படைத்த ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தன்னை ஏழையாக காட்டிக் கொள்வார். நடுத்தர குடும்பத்துல இருப்பவர் தன்னை பணக்காரனாக மேன்மையுடையனாக காட்டிக் கொள்வார். ஒரு பொய்யான அடையாளத்தை என்றைக்குமே நாம் சுமந்து வருகிறோம் இந்த சமுதாயத்துல. இந்த சமுதாயமும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய வீட்டுல எது ஒன்று இல்லைனாலும் இல்ல என்று சொல்லி பழகாதேன்னு சொல்லுவாங்க. பொய்யே அங்கதான் தொடங்குது. நம்மளுடைய வீட்டுல ஒரு பொருள் இல்லைன்னா என்ன சொல்லக்கூடாதாமா? இல்லைன்னு யாருக்கிட்ட சொல்லாத. நம்ம ஒரு சின்ன கடன் பட்டுட்டோம்னா எங்கேயாவது யாராவது இடத்துல நம்முடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதே இல்லைன்னு சொல்லு. கடனாளி வந்து நின்னா இல்லைன்னு சொல்லு. ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டிருப்பாரு வேலைக்கு, சார்
உங்களுக்கு தெரிஞ்ச வேலை தானே சார், அந்த கம்பெனி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நாமளே அந்த கம்பெனியில ஒரு டெம்பரவரி ஸ்டாஃபா தான் இருக்கோம். ஆனா மத்தவங்க கிட்ட எப்படி சொல்லுவான்னா, அந்த கம்பெனியே நம்மளது மாதிரி, அந்த கம்பெனி ஓனர் நம்ம கிட்ட கேட்காம எந்த வேலையும் செய்ய மாட்டாருன்ற மாதிரி பேசுவோம். மிகைப்படுத்தி பேசுகிற பழக்கம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட அதே பழக்கம் இருந்துச்சு, மிகைப்படுத்தி பேசுகிற பழக்கம். எதை மிகைப்படுத்தினாங்க அப்படின்னா, மோசேயின் கற்பனைகளை மிகைப்படுத்தி பேசினாங்க, சுபாவ குணங்களை மிகைப்படுத்தி பேசினாங்க, அவர்களுடைய பரம்பரையாய் அவர்கள் கடைபிடித்த பழக்க வழக்கங்களை மிகைப்படுத்தி பேசினாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, தான் அனுப்பப்பட்ட காரியத்தை அவர் சொல்லணும்னா, செய்யணும்னா, முதலாவது அவர்களுக்கு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தணும். ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன், ஒரு வீடு கட்டணும்னா சிமெண்ட், கல்லு, ஜல்லி, செங்கல், கம்பி, கொத்தனாரு எல்லாரையும் வர வச்சு வாங்கி வச்சாச்சு. ஆனா முதல்ல அந்த இடத்தை சுத்தம் செய்து அதற்கு அந்த இடத்தை தயார்படுத்தணும். அப்பதான் இதெல்லாம் வச்சு நாம ஒரு கட்டிடத்தை எழுப்ப முடியும். அது போல இயேசு கிறிஸ்துவும் அந்த ஜனங்களுக்கு தன்னுடைய தேவன் தன்னை அனுப்பின காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக ஒரு அடித்தளத்தை அமைக்கிறார். அந்த அடித்தளம் தான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் என்று பழகி கொடுத்தார். இது இயேசு கிறிஸ்துவே நேரடியாக சொன்ன ஒரு வார்த்தை. சரி, இந்த வசனத்தை நாம் அடித்தளமாக கொண்டு இன்றைக்கு கிறிஸ்துவத்திலே காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியன் லைஃப் என்பதான ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு கதையை சொல்லி இந்த செய்திக்குள்ளாக உங்களை வழி நடத்த விரும்புகிறேன். ஒரு முறை இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனை சந்திக்க ஒரு ஏழை ஒரு கிராமத்து வாலிபனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ இருக்கிற காலகட்டத்துல மிகப்பெரிய பணக்காரன் யாருன்னா எலான் மஸ்க் தான், அமெரிக்கன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஓனர், ட்விட்டர் எல்லாம் அவரு கம்பெனி தான். ஆனா இந்த கதை நடக்கிற காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 30 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் யாருன்னா பில் கேட்ஸ் தான் பணக்காரர். மைக்ரோசாஃப்ட் என்ற மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி ஒரு காரியத்தை கொண்டு வந்தாரு. தகவல் தொடர்பு அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்தாரு. மெய்சிலிருக்க வைத்த டெக்னாலஜி இன்றைக்கும் அது இருக்கு. அந்த சகோதரன், அந்த வாலிபன், அந்த மைக்ரோசாஃப்ட் ஓனரை நேர்காணல் நடத்தும் ஒரு வாய்ப்பு, அவரோட உரையாட ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அநேக காரியங்களை அவர் பேசிக் கொண்டிருந்து கடைசியாக அந்த உரையாடலில் அந்த கடைசி பகுதியில அங்க வரும் பொழுது, சார் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங் பர்சனல் குவெஸ்டின் அப்படின்னு கேட்டா, ரொம்ப பர்சனலா குவெஸ்டின். அவரும் ஓகே டெல் மீ, ஐ ட்ரை டு ஆன்சர் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த வாலிபன் சொன்னா, are you satisfied in this life அப்படின்னு கேட்டான். நீங்க இந்த உலகத்துல, இந்த வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். அவர் அந்த கொஸ்டின் எதிர்பாராத ஒரு கேள்விதான். அப்போ அவர் சற்றும் தாமதிக்காமல் உடனடியாக அந்த வாலிபனுக்கு பதில் அளித்தார். அந்த பதில் அந்த வாலிபனுடைய வாழ்க்கையை மாற்றினது. என்ன அந்த பதில்னா, I am searching the satisfied place, things அப்படின்னு சொன்னார். Still I am searching a satisfied place or a things அப்படின்னு சொன்னார். நான் இன்றைய நாள் அளவும் இந்த நொடி பொழுதும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஒரு நிறைவான ஒரு இடத்தையோ நிறைவான ஒரு காரியத்தையோ என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் சொன்ன அந்த வார்த்தை மிகப்பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்திட்டாரு. கண்டுபிடிப்பு, உலகம் முழுவதும் அவருக்கு பணம் வந்துட்டே இருக்கும்.
அவர் நினைச்ச இடத்துல போய் வாழலாம், வாங்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அவர் சொன்னது என்னன்னா, இன்னுமே நான் தேடலிலே தான் இருக்கிறேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி, தேடிக்கொண்டே இருக்கிறேன். என்னோட எழுதுங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல அந்த வாலிபன் அவரிடத்துல கேட்ட கேள்விக்கான பதிலை அவரை கடந்து வந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடித்தான். என்ன அந்த பதில் என்றால், இதோ இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன தருவேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.